கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா தனது மகனை பற்றி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. வீட்டில் நல்லா விளையாடுறான், சிரிச்சு பேசுறான், வெளியே யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாயே திறக்க மாட்டேங்கிறான், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆசிரியர்கள்ட்ட இருந்து பெரிய கம்ப்ளைண்டாக இருக்குது. என்ன செய்யணும்? இது வெக்கமா அல்லது ஏன் பயப்படுறான் அப்படிங்கிறது எனக்கு புரியலை அப்படி சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க. பல ஆசிரியர்களும் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல, பதில் சொல்ல பயப்படுறான் அப்படி சொல்லி நினைக்கலாம். உன் பேர் என்னடான்னு கேட்டால் கூட பதில் சொல்லாமல் அப்படியே பயந்து போய் வாயை மூடிக்கிட்டே இருக்கிறான். சக மாணவர்கள்ட்ட கூட எந்த வார்த்தையும் பேச மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே அமைதியாகிடுறான், ஆஃப் ஆகிடுறான். இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியலை அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை செலக்டிவ் மியூட்டிசம் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூழலில் ஒரு சில இடங்களை பற்றி மனசுக்குள்ளே விழுந்துடுற சில எண்ணங்கள் அல்லது அந்த இடங்களில் கிடைக்கிற கசப்பான அனுபவங்கள் குழந்தைகளை இப்படி ஆஃப் ஆகிக்கிறது. சில இடங்களில், குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் பல குழந்தைகள் பொது இடங்களில் கூட இப்படி அமைதியாகிடுவாங்க. பையன் வழக்கமாகவே நல்லா பேசுகிற பையன்தான், கலகலப்பாக இருக்கிற பையன்தான். ஆனால் வெளியே போனால் செலக்டிவான சில இடங்களில் மியூட் ஆகிடுறான். எப்படி கேட்டாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அவன் வாயிலிருந்து ஒரு பதிலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை உங்கள் குழந்தைகிட்டையும் இதே பிரச்சனை இருக்குது, வீட்டில் நல்லா பேசுகிறான், பழகிறான், நல்லா எல்லார்ட்டையும் கலகலப்பாக இருக்கிறான், ஆனால் வெளியே போனால் பேச மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான், யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி சொன்னால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அல்லது உங்கள் பக்கத்து வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தினால நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிடைக்குது, இது எதனால் வருது, அதை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேங்க. செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது வெக்கப்படுறது இல்லைங்க, கூச்ச சுபாவம் கிடையாது. கூச்சம் அப்படி சொன்னால் எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தை கூச்ச சுபாவத்தை வெளிப்படுத்தும். அது பயம் கிடையாது, ஒரு விதமான ஒரு தயக்கம். ஆனால் இந்த செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பயம், பதட்டத்தின் வெளிப்பாடு. கூச்சம், வெட்கம் அப்படிங்கிறது நாட்கள் போக போக தானாக சரியாகும். இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தை கவனிக்காமல் விட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் படிப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை இந்த செலக்டிவ் மியூட்டிசம் கொண்டு வந்துடுங்க. செலக்டிவ் மியூட்டிசம் அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லைங்க, டீனேஜ் வயசில் அதிகமாக இருக்கும். அதே போல் பெரியவங்கள்ட்டையும் அந்த செலக்டிவ் மியூட்டிசம் இருக்குது. ஆனால் அந்த தொடக்கம் எங்கே இருக்குது அப்படி சொன்னால் அந்த 3-4 வயசு அந்த குழந்தைகள்கிட்ட அதை எளிதாக நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா முதல் தடவையாக அப்போதான் அவங்க வீட்டில் இருந்து ஒரு வெளி சூழலுக்கு வர்ற ஒரு பருவம். அந்த பருவத்தில் சில குழந்தைகள் இயல்பாக அந்த புது இடத்த அடாப்ட் பண்ணிக்குவாங்க, சில குழந்தைகள் பயந்துடுவாங்க, பதட்டமாயிடுவாங்க. ஆக அந்த பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காக ஏதாவது பேசினா தானே தப்பு கண்டுபிடிப்பீங்க, மிரட்டுவீங்க, அதனால எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு வாயை மூடிடுவாங்க. செய்கிற வழக்கமான செயல்களை செய்வாங்க, வகுப்பை கவனிப்பாங்க, பாடங்களை எழுதுவாங்க, படிப்பாங்க. ஆனால் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. மியூட்டிசம், பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. டீனேஜ் வயசில் குழந்தைகள் பெற்றோர்கிட்ட பேசுகிறத குறைச்சிடுவாங்க பாருங்கள். ஏன்னா சொன்னால் மதிக்க மாட்டாங்க அல்லது சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படி சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னு சொன்னால் மியூட்டிசம், பேச மாட்டாங்க. பெரியவங்கள்ட்டையும் நமக்கு இந்த புத்தி இருக்குதுங்க. வெளியே போகும்போது சில இடங்களுக்கு போனால் வாயை திறக்க மாட்டோம். சில ஊர்களில் திருநாளுக்கு முன்னால் ஊர்க்கூட்டம் போடுவாங்க, திருவிழாவை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத கலந்து பேசுகிறதுக்காக. சில ஆட்கள் தான் பேசுவாங்க, பல ஆட்கள் வாயை திறக்க மாட்டாங்க. அது மியூட்டிசம்னு சொல்கிறோம். ஏன்னா நான் சொன்னால் எவன் கேட்க போகிறான், அல்லது நான் சொன்னால் ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ, பிரச்சனை வந்துடுவோம் அப்படிலாம் சொல்லி மனசுக்குள்ளே விழுற அந்த சில உணர்வுகள் நம்மளை வாயை திறக்க விடாது. ஆக பெரியவங்க நமக்கு இந்த சிக்கல் இருக்கும்போது சின்ன குழந்தைகள் எப்படி அதை சமாளிக்கும்? ஆக சின்ன பதட்டம், சின்ன பயம் ஒரு இடத்த பற்றி, ஒரு ஆளை பற்றி மனசுக்குள்ளே விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்க எடுக்கிற முதல் ஸ்டெப் வாயை மூடிடுறது. வீடு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு எப்போதுமே பிடிச்ச இடங்க. அந்த குழந்தை மனம் போல இருக்கலாம், அது தாராளமாக விளையாடலாம், உங்கள்கிட்ட பேசலாம், விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம், டிவி பார்க்கலாம், அது இயல்பாக இருக்கலாம். ஆக அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அந்த குழந்தைக்கு. ஆக வீட்டில் இருக்கிறது வரைக்கும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக உணர்கிற ஒரு குழந்தை வெளியே போகும்போது திணறிடுது. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு கூட பாருங்கள், ஒரு முதல் மாதம் எல்லாருக்குமே ஒரு கலவரமான ஒரு டைமாக தான் இருக்கும். அந்த குழந்தைகளை அந்த புது இடத்துக்கு அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சிக்கலாக இருக்கும். இந்த சூழலை சரியாக கையாண்டாதான் பள்ளிக்கூடத்தையும் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியான இடமா, இயல்பான இடமா எடுத்துக்க தொடங்குவாங்க. அல்லது ஒரு பயமான இடமா, மனசுக்கு பிடிக்காத ஒரு இடமா மனசுக்குள்ளே பதிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இதே போல தான் செலக்டிவ் மியூட்டிசம். பள்ளிக்கூடத்தில் பேச மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க.
வீட்டில் குழந்தைக்கு நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. குழந்தைகள் விளையாடினா பார்த்து ரசிப்பீங்க. அந்த குழந்தைகள் சின்ன தப்பு செய்தாலும் பொறுத்துக்குவீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? ஆக குழந்தை என்ன நினைக்குது அப்படி சொன்னால், வீட்டில் நானாக இருக்கலாம், 100% நான் என்னுடைய ட்ரூ கலரை காட்டலாம். கோபப்படலாம், அம்மா கிட்ட திட்டலாம், கத்தலாம், தேவையானதை கேட்கலாம், கொஞ்சலாம். அந்த குழந்தைக்கு என்ன தோணுது அதை உங்கள்கிட்ட செய்யலாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அப்படி செய்ய முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே கட்டுப்பாடுகள் வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது, பங்க்சுவாலிட்டி வருது. ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மிடுக்கான ஆளா, ஒரு அதிகாரமிக்கவராக காட்சி அளிக்கிறாரு. இதில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிரட்சியை, ஒரு பயத்தை தான் கொடுக்குது. வெளியிடத்தில், குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் குழந்தையுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்படுது. வகுப்பறையில் பேசக்கூடாது, மற்ற குழந்தைகள்கிட்ட சண்டை போடக்கூடாது, சாப்பிட்ற இடத்துல எதுவும் சிந்தக்கூடாது, பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் சாப்பிடணும், நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், பரீட்சையில் ஒழுங்காக எழுதணும், மார்க் எடுக்கணும். ஆக இந்த ப்ரெஷர், அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு பர்சனாலிட்டி, ஆக இதையெல்லாம் பார்க்குறதுக்கு குழந்தைகளுக்கு பயமாயிடுது. அதுவும் சின்ன குழந்தைகள், இவ்வளவு நாளும் வீட்டில் இயல்பாக இருந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுன்னா அந்த குழந்தைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது பல ஆசிரியர்களுக்கு தெரியறது இல்லைங்க. பல ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப குழந்தைகள்கிட்ட பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன? 2 வார்த்தைகள் தான் எனக்கு தெரிஞ்சு. கீப் குவாய்ட், சைலன்ஸ். கீப் குவாய்ட், சைலன்ஸ். வாயில கை வைங்க. அப்போ கொஞ்சம் இயல்பான குழந்தைகள் அதை பேசுறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கும். ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தைகள், கொஞ்சம் பய உணர்வுள்ள குழந்தைகள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும். அப்போ பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது, வாயை திறந்தா தப்பு, டீச்சர் ரொம்ப கண்டிப்பானவங்க, பேசினா அடிச்சிருவாங்க. நான் ஒரு அனுபவத்துக்காக ஓராண்டு ஒரு மழலையர் பள்ளிக்கூடத்தில், விளையாட்டு வழி பள்ளிக்கூடத்தில் வேலை செய்தேன். அப்போ சில நேரங்களில் அந்த ஆயாக்கள் வெளியே கிடந்து கத்திட்டு கிடக்கும். என்னன்னு சொன்னால், சில குழந்தைகள் வகுப்பறையிலே 2 பாத்ரூம் போயிடும். அப்போ அவனை கழுவி அந்த துணிகளை துவைச்சி காய போட்டுக்கிட்டு அந்த அம்மா, பார்த்தீங்களா சார், வாயை திறந்து சொல்லியிருக்கிறான்ல டாய்லெட் வருதுன்னு சொல்லி, வாயை திறக்க மாட்டேங்கிறான், நிக்கரோட டாய்லெட் போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அதை அலசி காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அவமானங்க அது. அந்த குழந்தை திரும்ப ரிட்டன் அந்த வகுப்பறைக்குள்ளே போகும்போது எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கும். ஆக அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் கிடைக்கிற இந்த அனுபவம் கண்டிப்பாக கசப்பான அனுபவங்க. சின்ன வயசுல இதை கவனித்து நம்ம சரி பண்ணாமல் விட்டோன்னு சொன்னால், இதே டெண்டன்சி வளர்ந்த பிறகும், பெரிய வகுப்புக்கு போன பிறகும் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள் மாறுவாங்க. இந்த குழந்தையுடைய குணம் தெரியாமல் புது ஆசிரியர்கள் வரும்போது பேரை கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறான், கொழுப்பு பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன் அப்படி சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தைய முத்திர குத்த ஆரம்பிப்பாங்க. அது அந்த குழந்தையுடைய பர்சனாலிட்டிக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குங்க. அதுவும் இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடுறோம் அப்படின்னா பேரில் எங்கே கொண்டு விடுறோம்? கண்ணு தெரியாத இடத்துல கொண்டு விடுறாங்க. என்னுடைய சின்ன வயசில் அது பால்வாடியாக இருந்தாலும் சரி, தொடக்க பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருக்காங்க. ஊருக்குள்ளே உள்ள குழந்தைகளை ஊரில் தான் கொண்டு விடுவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. ஆக ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்கு வரலாம், வீட்டில் வந்து சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு வரம். ஆனால் இன்னைக்கு எல்கேஜி குழந்தைய கூட நாடு கடத்தி விடுறோம். கண்ணு காணாத ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு திரும்பி திரும்பி எங்கே பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு முகம் கூட இருக்காது. அது வீட்டு பக்கத்தில் விளையாடின குழந்தைகள் வேற பள்ளிக்கூடங்களுக்கு போயிடும். ஆக அந்த குழந்தைய ஒரு சிறைக்கு அனுப்புறது போல தான். அந்த குழந்தைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை, பயத்தை கொடுத்து அப்படியே அமைதியாக்கிடாங்க. அது மட்டும் இல்லை, சில குழந்தைகள்கிட்ட பெற்றோரை அதிகமான அறிவுரைகளை சொல்லி ஒரு பதட்டத்தை உண்டாக்கிடுவாங்கங்க. யார் கூட்டாலும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் எது தந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்பக்கூடாது, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முடிய தோண்டிடுவாங்கடா. அறிவுரை சொல்றது தான் நியாயம்தான். இன்னைக்குள்ள காலம் கெட்டு போய் தான் கிடக்குது. ஆனாலும் அந்த குழந்தைகள்கிட்ட அதிகமாக அதை பற்றி சொல்லும்போது யாரையும் நம்பக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே மனசுக்குள்ளே வந்துடாங்க. ஆக நீங்கள் ஓவராக எதிர்மறையாக சொல்லாமல் ஆசிரியர்கிட்ட நீ பேசலாம், ஒரு போலீஸ்கிட்ட நீ பேசலாம், டாக்டர்கிட்ட பேசலாம், அம்மாகிட்ட பேசலாம், அங்கிள்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி யார்கிட்டலாம் பேசலன்னையாவது சொல்லி வைக்கணும் இல்லையா? பொத்தாம் பொதுவாக யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் எது வாங்கி தந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாரையும் சந்தேகமாக பார்க்குற, யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் மனசுக்குள்ளே கிடக்கும். அது மட்டும் இல்லை, பிறக்கும் போதே சில குழந்தைகள் அந்த மாதிரி டெம்பரமெண்ட்டாக தான் பிறப்பாங்க, இன்ட்ரோவெட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட கலகலப்பாக பேசாத ஒரு பர்சனாலிட்டி அது. ஆக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக அவங்கள அழுத்தாமல், மிரட்டாமல், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்படுத்தி எடுக்கணுமே தவிர அந்த குழந்தைகளுடைய அந்த பர்சனாலிட்டியை நம்ம மதித்து தான் ஆகணும். சில குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகும் பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்கள மாதிரி தான்.
அடுத்தவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம், பேசினா நேரம் வேஸ்ட்டு தான், படிக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது, பேசி என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே சில காரணங்களை சொல்லிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆக இந்த மாதிரிப்பட்ட மனநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவமாக திருத்த முடியுமே தவிர அரட்டியோ மிரட்டி அந்த குழந்தைகளை நம்ம பேச வைக்க முடியாதுங்க. சில குழந்தைகளுடைய அம்மா அப்பாவுக்கும் இதே மாதிரிப்பட்ட குணம் இருந்ததுன்னு சொன்னால், கொஞ்சம் பயப்படுற பெற்றோராக இருந்தாங்கன்னு சொன்னால், யாராவது ஒரு ஆள் அம்மாவோ அப்பாவோ யார்கிட்டயாவது அந்த குணம் இருந்தாலும் அந்த குழந்தை அந்த பெற்றோர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கோங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. வெளியே யாருக்கிட்டையும் அம்மா போய் பேசிக்காது, பயப்படும், வெளியே போகாது. பல குடும்பங்களில் இன்றைக்கி வெளியே போகிறதே இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறையா இருக்குது. ஆக அந்த பெற்றோர்கிட்ட வளர்கிற குழந்தைகள் வெளி உலகம் ஆபத்தானது, வெளியே யார்ட்டையும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை சின்ன வயசுலேயே பெற்றுக்கும். ரொம்ப கண்டிப்பான பெற்றோர் இருந்தாலும் குழந்தைகள் இந்த செலக்டிவ் மியூட்டிஸ் அதுக்குள்ளே போயிடுவாங்கங்க. வீட்டிலே பேச மாட்டாங்க. ஒருவேளை ஆசிரியர் கொஞ்சம் இயல்பாக இருந்தால் ஆசிரியர்கிட்ட பேசுவாங்களா இருக்கும், வீட்டில் பேச மாட்டாங்க. சில நேரங்களில் ஆசிரியர் பயங்கர கோபக்காரராக இருப்பார், கண்டிப்பான ஆளாக இருப்பார். கண்டிப்பாக அந்த குழந்தைகள் செலக்டிவ் மியூட்டிசத்துக்கு உள்ளே போயிடுவாங்க. செலக்டிவ் மியூட்டிசத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த குழந்தைக்கு கிடைச்ச அனுபவங்கள். முன்னாட்களில் யார்கிட்டையாவது பேச முயற்சி பண்ணி அவங்க கோபமாக பேசியிருந்தாலோ அல்லது சரியாக அந்த குழந்தைகளை மதிக்காமல் நடத்தியிருந்தாலோ குழந்தை பயந்து இனி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படி சொல்லி முடிவு கட்டியிருக்கும். செலக்டிவ் மியூட்டிசம் அதிகமாக புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போகிற குடும்பங்களில் வாழ்கிற குழந்தைகள்கிட்ட இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு பெயர்ந்து போகிறாங்க. ஆக ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரம், புதிய முகங்கள், பெரியவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும், பெரியவங்கள்ட்ட பேசலாம், அவங்களுக்கு அந்த மொழி தெரியுமா இருக்கும், அவங்க இயல்பாக உடனே அந்த அடுத்தவங்க கூட அட்டாச் ஆகிடுவாங்க, பேசுவாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு போகணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசணும். ஆனால் குழந்தை அப்படி இல்லை, பயந்துடும். மத்திய அரசு பணியில் இருக்கிற பல குடும்பங்கள் இப்படி மாநிலங்களுக்கு இடம் மாறுகிற ஒரு சூழல் இருக்கும். அந்த குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் இயல்பாகவே இருக்குங்க. என்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இது ஒரு ரேரான சுச்சுவேஷன் தான், ஆனாலும் நம்ம நாட்டில் இது இல்லாமல் இல்லை. சில சமூகங்கள் பதட்டமான சமூகமாக இருக்குங்க. சில ஊர்கள் ஜாதி மோதல்னால இருக்கும், அல்லது மத மோதல்கள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கலவரம், ஒரு கோஷ்டி மோதல் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குழந்தை வளருது அப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த செலக்டிவ் மியூட்டிசம் அந்த குழந்தைக்கு இருக்காங்க. வெளியே போனால் பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அந்த குழந்தை சின்ன வயசில் வாழணும் அப்படிங்கிறது கஷ்டம்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே தானாகவே விழுந்துடும். ஆக இந்த செலக்டிவ் மியூட்டிசத்தை ஒரு 3-4 வயசுலேயே உன்னிப்பாக கவனித்து உங்கள் குழந்தைகள்கிட்ட இது இருந்ததுன்னு சொன்னால் அதை தவிர்க்க வேண்டியது, அதை சரி பண்ண வேண்டியது ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமைங்க. ஆக என்னென்ன வகைகளில் எளிமையாக இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.